ஒரு இடத்தில் எங்கள் சின்னத்தில் நிற்க வாய்ப்பு கொடுங்கள் கேட்டபோது முதலில் ஒப்புக்கொண்டார்கள். பின்னர் ஒரு மந்திரிக்கு பிறகு இன்னொரு மந்திரி 6 மந்திரிகள் தான். அதுலயும் நாங்க எங்க சின்னத்துல நிக்கணும். மற்ற கட்சிகள் சிறுத்தைகள் அவங்க ஒரு சின்னத்தை நிக்கிறாங்க, முஸ்லிம் லீக் ஒரு சின்னத்தை நிக்குது, கம்யூனிஸ்ட் தனித்தனி சின்னத்தை நிக்கிறாங்க, தேமுதிக ஒரு சின்னத்தை நிக்குது. நாங்க தனி சின்னத்தில் நின்னா என்ன கேட்டா அதை ஒப்புக்கொள்ள முடியாது. அப்படி இருந்தும் ஏறத்தாழ 34 தொகுதிகளில் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றை சொல்லி திமுக அரசு சாதனை பட்டியல் போட்டிருந்ததே அதனை வரிசையாக வாசித்து நான் அந்த கூட்டணி தர்மத்துக்கு கட்டுப்பட்டு பிரச்சாரத்திலே நான் ஈடுபட்டேனே தவிர எங்கேயும் நான் பிரச்சாரத்துக்கு வரமாட்டேன்னு சொல்றேன். அழைத்த அத்தனை தொகுதிகளுக்கும் சென்று திமுக ஆதரித்துத்தான் பிரச்சாரம் செய்தேன். ஆனால் எங்களை நடத்திய விதத்தில் எங்கள் தோழர்கள் குமரிமுனையிலிருந்து திருத்தணி வரை ஒட்டுமொத்தமாக 100% இது அவமரியாதை, நம்மை அவமதிக்கிறார்கள், நம்மை சிறுமைப்படுத்துகிறார்கள், நாம் இந்த கூட்டணியில் தொடரக்கூடாது என்று கட்சியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொதுக்குழு உறுப்பினர்களுடைய கருத்து பொதுக்குழுவிலே பிரதிபலித்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கொண்டிருக்கக்கூடிய தோழமையிலிருந்து நாங்கள் விலகிக் கொள்கிறோம் என்று அறிவித்த போது பொதுக்குழு அரங்கமே அதிர்கிற விதத்தில் கரவொலி எழுந்ததும் 5 நிமிடம் ஆரவாரம் நிலவியதும் மறுமலர்ச்சி திமுக தொண்டர்களின் மனப்பான்மை நம்மை மரியாதை இல்லாமல் நடத்துகிறார்கள், நாம் இதில் நீடிக்க கூடாது என்ற முடிவை நாங்கள் பொதுக்குழுவிலே எடுத்தோம். தமிழக வெற்றி கழகத்தோடு தோழமை கொள்வது என்று முடிவெடுத்தோம். அந்த தோழமையில் நாங்கள் தொடர்கிறோம். ஆக தவேக அரசு இப்பொழுது முன்னைய அரசு காலத்திலே இருந்த கேடான ஊழலை நீக்கி இருக்கிறது என்பது மக்களுக்கு இனிப்பான செய்தியாகும். நீங்கள் எப்ப இந்த ஆட்சி தொலையும், இவ்வளவு பரபரப்பு பதட்டம், ஆட்சி இல்லாமல் இருக்கவே முடியாத கூடாது இல்லை, வேற ஏதோ காரணம் இருக்கு. அதிமுக ஆட்சி இருந்து இவங்க வெளியிலிருந்து ஆதரிக்கணும்னா there is something wrong. நான் எந்த கமெண்ட் அடிக்க விரும்பல. நீங்கள் எல்லாம் யூகிக்க தெரிந்தவர்கள், நிலவரம் தெரிந்தவர்கள், உங்களுடைய யூகங்களுக்கு நான் விட்டு விடுகிறேன். நான் அந்த நண்பருக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பவில்லை. சார், திமுகவுல நிறைய கமிஷன் இருக்கு, ஊழல் இருக்கு, எல்லாம் சொல்லிருக்கீங்க. ஆமா, இதெல்லாம் தாண்டி கூட்டணி தர்மத்துக்காக நீங்க ஏன் பிரச்சாரத்துக்கு போனீங்க? கூட்டணியில் இருப்பதனால, கூட்டணியிலே தான் நாங்கள் போட்டியிடுகிறோம் என்பதனால நான் பிரச்சாரத்துக்கு போனேன். கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதனால் நான் பொறுமை காத்தேன், அமைதி காத்தேன். தப்பு இல்லையே. நீங்க தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கருத்து சொல்லிருந்தீங்க, எங்களுக்கு ஒரு இடம் கூட வழங்கவில்லை என்றாலும் நாங்க திமுக கூட்டணியில இருப்போம் அப்படின்னு சொல்லி பயமத்தோட ஒரு கருத்து சொல்லியிருந்தோம். ஒரு காலத்துல சொன்னேன், நல்ல முறையில் நடப்பாங்க, அப்படியாவது நியாயமா நடத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். அப்படி நடத்தல, எங்களை நாகரிகமா நடத்தல, கட்சி தொண்டர்கள் எல்லாரும் புண்பட்டு போனாங்க. அதனால இந்த முடிவுக்கு வந்தோம். ஊழல் குற்றச்சாட்டு இப்ப சொல்றீங்க, ஆனா உங்களை நம்பி வாக்களித்த இந்த கூட்டணிக்கு வாக்களித்த மக்களுக்கு நீங்க பண்ண உங்கள் பிரச்சாரம் நல்லா இருக்குமா? இப்பதான் நல்லா இருக்கு. நீங்கதான் ஓட்டு போட சொல்லி திமுக ஓட்டு போட. ஆமா சொன்ன, மக்கள் போடலையே, மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டு விஜயை தூக்கி வச்சுட்டாங்களே. மக்கள் தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. மக்கள் தீர்ப்பு விஜயை முதலமைச்சர் ஆக்கியிருக்கு. அவர் சாதாரணமா இல்லையே, மக்கள் தீர்ப்பு பெற்றுதான் வந்திருக்காரு. கட்சிகள் எல்லாமே பேசுறாங்கன்னு சொல்லி தலைவர்கள் சொல்றாங்க. மற்ற தலைவர்கள்ட்ட போய் எல்லாம் இப்படி கேள்வி கேட்க மாட்டீங்க. கேட்டா அங்க நடக்கிறது வேற. என்னை கேட்டா அதே நிருபர் மாதிரி நான் பெயர்களை சொல்ல விரும்பல. சில தலைவர்கள்ட்ட போய் கேட்டிருந்தா அந்த இடத்தை விட்டு அவங்க வெளியே வந்திருக்க முடியாது. நாங்க ரொம்ப பண்பாடு இருந்தவர்கள், கண்ணியம் காப்பவர்கள், மரியாதையாக நடத்த தெரிந்தவர்கள். பத்திரிகைகளினுடைய பலம் என்ன, ஜனநாயகத்தில் அதனுடைய பங்கு என்ன என்பதை நூற்றுக்கணக்கான முறை நாடாளுமன்றத்திலேயே பதிவு செய்தவர் நான். பத்திரிகைகளை என்றைக்கும் மதிக்கிறேன்,
இன்றும் மதிப்பேன், நாளையும் மதிப்பேன். மேகதாது போய் ஆய்வு பண்ணிருக்காங்க. அந்த கர்நாடக அரசு கம்பி கட்டி வேலைகள் தொடர்வதற்கான பணிகள், இது எப்படி நீங்க எதிர்கொள்ள போறீங்க? நம்ம தமிழ்நாடு கொஞ்சம் பழைய பத்திரிகைகளா படிக்கிற பழக்கம் உங்களுக்கு உண்டா? முதலில் மேகதாட்டுவை எதிர்த்து 2012 1000 பேரை திரட்டிக்கொண்டு கர்நாடகா எல்லையில் போய் போராட்டம் நடத்தியது என் தலைமையிலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அது மட்டுமல்ல, மேகதாட்டு அணையை கட்டச் சொல்லி தூண்டி விடுவதே மத்திய சர்க்கார் தான். இந்த உண்மையை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது ஆங்கில இந்து ஏடு. 2014 டிசம்பர் 7-8 தேதிகளில் கர்நாடகத்தைச் சேர்ந்த ஒரு மத்திய அமைச்சர் வீட்டில் 2 நாள் ஒரு சதி கூட்டம் நடந்தது. அதில் கர்நாடகத்தைச் சேர்ந்த எல்லா கட்சி எம்பிக்களும் மந்திரிகளும் எல்லோரும் கலந்து கொண்டு நடந்தது. மேகதாட்டு அணையை கட்ட வேண்டும் என்றார்கள். பிரகாஷ் ஜவடேகர் சுற்றுச்சூழல் அமைச்சர், நாங்க வெளிப்படையா மத்திய சர்க்கார் அனுமதி கொடுக்க மாட்டோம், தமிழ்நாடு பெரும் எதிர்ப்பை காட்டும், நீங்க கற்ற வேலைக்கு தேவையான ஆயத்தங்களை செய்யலாம் என்று பச்சை கொடி காட்டிவிட்டார் என்று இந்து பத்திரிகை தான் இந்த சதி திட்டத்தை வெளியே கொண்டு வந்தது. உடனே நான் காவிரி பாதுகாப்பு இயக்கம் என்ற அமைப்பை தொடங்கி 180 சங்கங்கள் அதிலே கலந்து கொண்டன. 1 மாத காலம் சோழ மண்டலம் பூராவிலும் காவிரி தீரம் பூராவிலும் பேர் ஆபத்து வருகிறது. மேகதாட்டு வடிவத்திலே கொள்ளிடத்துக்கு என்ன, மேட்டூருக்கே தண்ணீர் வராது. பஞ்சமும் பசியும் பட்டினியுமாக இன்னொரு எத்தியோப்பியாவாக இந்த சோழ மண்டலம் ஆகிவிடும் என்று எக்கட்சி கொடிகட்டாத வாகனத்தில் சென்று எல்லா கட்சி தலைவர்களும் என்னை எல்லா ஊரிலும் வரவேற்று 1 மாத காலம் நான் இந்த மேகதாட்டு பிரச்சனையை முன்வைத்து மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்து இதை தடுப்ப வேண்டும். மத்திய சர்க்காருக்கு ஒரு பயம் வரணும். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நடந்த மாதிரி மக்கள் கொந்தளிச்சு எழுந்தாங்கன்னு மத்திய சர்க்காருக்கு ஒரு பயம் வந்தால் ஒழிய அவங்கதான் இதை தூண்டி விட்டு நீங்க அணைய கட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லி பின்பக்கத்தில் இருந்து ஏவுவதே இந்த மோடி அரசுதான், மத்திய அரசுதான். இந்த மேகதாட்டு அணை கட்டப்படுவதை 2ஆம் ராஜராஜ சோழன் படையெடுத்து சென்று உடைத்து விட்டு வந்தான். ஒரு அணை கட்டப்ப திருச்சியில் ஆண்ட மீனாட்சி பட்டாளத்தை அனுப்பி அங்கே கட்டப்பட்ட அணையை உடைத்து விட்டு வந்தான். பிறகு செய்ய முடியாது, நம்ம போய் அங்க உடைக்கலாம் முடியாது. ஆனா மத்திய அரசு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டும் முன்பு அமைக்கப்பட்ட நடுவர் மன்றமும் லோயர் ரைபேரியன் ஸ்டேட்டுடைய அனுமதி இல்லாம எந்த ஒரு கட்டடத்தையோ ஒரு சிறு சுவரையோ அடையோ மேலமைப்பிலே இருக்கக்கூடிய அப்பர் ரைபேரியன் ஸ்டேட் கட்டக்கூடாது, தமிழ்நாடு அனுமதி இல்லாமல் எந்த வேலையில் ஈடுபடக்கூடாது என்று ஏற்கனவே ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்நாடக அரசு 950 கோடி ஒதுக்கியது மட்டுமல்ல, 68.7 TMC தண்ணீரை தேக்குவதன் மூலம் கபினி கிருஷ்ணராஜசாகருக்கே தண்ணீர் போதுமாக வந்து சேராது. மேட்டூருக்கு தண்ணீர் என்பதை கற்பனையை செய்து பார்க்க முடியாது. இந்த பெரும் தீங்கு, பேர் ஆபத்து நெருங்கிக் கொண்டிருப்பதால் மொத்த தமிழகமும் கொந்தளித்து எழ வேண்டும். இப்பொழுது சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அந்த பகுதியிலே ஒரு நடைபெற பிரச்சாரத்தை வைத்திருக்கிறார். நான் வரவேற்கிறேன். மக்களிடத்திலே சொல்லி மக்கள் தான் கொந்தளித்து எழ வேண்டும். எப்படி 65 மொத்த தமிழகமும் கொதித்தெழுந்ததோ அதை போல தமிழ்நாட்டினுடைய காவிரி தீர பஞ்ச பிரதேசமானால் மொத்த தமிழ்நாடு பாழாகி போய்விடும். இது தமிழ்நாட்டுக்கே வருகிற ஆபத்து, வெறும் காவிரி தீரத்துக்கு மட்டுமல்ல. கிட்டத்தட்ட 25 மாவட்டங்களுக்கு குடிக்க தண்ணீர் கிடைக்காது. அப்படிப்பட்ட பேராபத்து தலைக்கு மேல் கத்தியாக தொங்கிக் கொண்டிருக்கிற நிலையில் அதை எதிர்த்து மொத்த தமிழகம் கிளர்ந்து எழ வேண்டும். அரசு அதை எதிர்க்கிறது. அனைத்து கட்சிகளும் இதிலே எதிர்ப்பை காட்டுகின்றன. இதில் ஒருமுனைப்பாக இருந்து மேகதாட்டு அணையை கட்டவிடாமல் தடுப்பதற்கு நம்முடைய முயற்சி வெற்றி பெற்றால்தான் எதிர்கால தமிழ்நாடு பஞ்ச பிரதேசமாக பாலைவனமாக மாறாமல் நாம் தடுக்க. கம்யூனிஸ்டுகள், விசிக, காங்கிரஸ், யூனியன் முஸ்லீம் எல்லாமே தங்களுடைய எம்எல்ஏக்களோட போய் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதிமுக ஆதரவு தெரிவிச்சாலும் உங்க கட்சியில இருக்க எம்எல்ஏக்களே வந்து திமுக 2 பேர் காணாம போயிட்டாங்க. தொண்டர்கள் எந்த காலத்திலும் திமுகவோடு ஒட்டும் கூடாது, உறவும் கூடாதுன்னு சொல்றாங்க.
விஜய்க்கு நீங்க உங்களோட ரோல் என்னவா இருக்கு முதல்வர் விஜய் நடத்துகிற இந்த அரசுக்கு எதிர்த்தரப்பிலே இருந்து வருகிற கணைகளை தடுக்கின்ற கவசமாக கேடயமாக மறுமலர்ச்சி திமுக இருக்கு.